கிராமில் பார்த்தோம்னா 50 கிராம் ரவை இருக்கும். ஒரு சின்ன கப்பால் 1 கப் ரவை, 1.25 கப்பு சர்க்கரை, 1/4 பங்கு வாசமில்லாத எண்ணெயை ஒரு சட்டியில் ஊற்றிக்கிறோம். 1/4 பங்கு நெய்யை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். 3 பங்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் போட்டு இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிறோம். இப்போ அந்த 1/4 பங்கு வாசமில்லாத எண்ணெயில் முந்திரி திராட்சையை இது போல் வறுத்து எடுத்துக்கிறோம். அந்த சூடான எண்ணெயை சிம் பண்ணிவிட்டு ரவையை அப்படியே கொட்டி கிளறோம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தண்ணியை நல்லா கொதித்த தண்ணியை ஊற்றி கிளறிக்கிறோம். இப்போ கொஞ்சமாக தூக்கி விட்டுக்கலாம் அனலை. ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டுரும். 3 மடங்கு தண்ணீரும். தேவையான கலர் பொடி, உங்களோட ஆரஞ்சு கலர் தான் ஆத்தென்டிக்கான கேசரியினுடைய கலர். அந்த கலர் தான் நான் போட்டிருக்கேன். வரன்னு இந்தளவுக்கு நல்லா 3 மடங்கு தண்ணீர் அப்சர்வ் பண்ணோன்னே 1.25 மடங்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். 1 மடங்கு 1.5 மடங்கு கூட போட்டுக்கலாம். ஆனால் 1.25 மடங்குக்கும் மேலே சர்க்கரையை கண்டிப்பாக போடாதீங்க. இந்த பபுள் வருது பாருங்கள், இதுதான் பதம். இப்போ நம்ம நெய்யை 1/4 பங்கு நெய்யை போட்டு நல்லா கிளறி கொடுக்குறோம். ஏலக்காய் பொடி, வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போடுறோம். சும்மா ஒரு 2 கிளறி மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். அந்த நெய் எண்ணெயோட அந்த கேசரியோடு கலக்கிறதுக்கான டயத்தை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சர்க்கரை மட்டும் 1.25 பங்குக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம். அது அப்படியே டேஸ்ட்டை கொலாப்ஸ் பண்ணிடும். ரொம்ப அட்டகாசமான இந்த கல்யாண வீட்டு கேசரி நீங்கள் ஒரு முறை இதே மெத்தடில் செய்து பாருங்கள். இப்போ நாம் 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம் பாருங்கள். இது போல் நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் அதே நேரம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது போலையும் இருக்கும். நல்ல ஒரு தொய்வான கேசரியாக இருக்கும். கட்டியாகவும் இருக்காது, பாயசம் போலவும் இருக்காது. டேஸ்ட்டு அல்லும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கணிசமான செலவுகள் தான் ஆகும். எல்லாருமா, குடும்பத்தார் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம். 50 தான் ரவை போட்டேன். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். 10 நபர்களுக்கு நாம் நல்லா தாராளமாகவே வைக்கலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்த இந்த கேசரி எல்லாத்துக்கும் பிடிச்சதானது. கல்யாணத்துக்குன்னு போனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்து ஒரு வில்லல் சாப்பிடும் பொழுது அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். இதை எண்ணெய் பெரும்பாலும் எண்ணெய் சேர்த்து நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் இந்த கேசரி அப்படி கொஞ்சம் சாப்பிடும் பொழுது ரொம்ப ஒரு ஏகாந்தமாக இருக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். அது அட்டகாசமாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.